Daily. Taste the Daily. ஈரோடு ஆனைக்கல் பாளையத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். திருவாரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தினத்தை ஒட்டி ஆட்சியர் சாருஸ்ரீ தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடந்த 76வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திரு ஆர் ராமானுஜம் அவர்களின் தலைமையில் பணியாற்றிய காவல்துறை அலுவலர்களுக்கு மாண்புமிகு கிருஷ்ணகிரி அரசு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற 76வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் KM சரையு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறந்த முறையில் பணியாற்றிய காவலர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். குடியரசு தின விழாவை ஒட்டி கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். ஆற்றல் எல்லாம் தந்துவிட்ட நாள் ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்தி வருபவர் ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு. பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆட்சியர் கிரேஸ் பச்சாப் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அண்ணா காவல் அரங்க மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். படையினரை வழிநடத்தி செல்பவர் பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளி மாணவர் திரு பிரவீன்குமார். மயிலாடுதுறையில் இந்திய விளையாட்டு ஆணைய மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் ஆட்சியர் மகாபாரதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். குடியரசு தின விழாவை ஒட்டி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வளாக மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் ஆட்சியர் ஆஷா அஜித் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். குடியரசு தினத்தை ஒட்டி அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் ஆட்சியர் ரத்னசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அமைந்துள்ள காவாத்து மைதானத்தில் ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். குடியரசு தினத்தை ஒட்டி ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் ஆட்சியர் சந்திரகலா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி அண்ணா விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தருமபுரி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆட்சியர் சாந்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். குடியரசு தினத்தை ஒட்டி ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் ஆட்சியர் சந்திரகலா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். Taste the Daily.